பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் நிறைய தவறுகள் நடந்தது. ரெண்டு டீமே பார்த்தோம் அப்படின்னா குரூப் செய்து தான் விளையாண்டாங்க. ஸோ அப்படி என்னென்ன தவறுகள் நடந்தது அப்படின்றதையும் பூர்ணிமா அவங்களோட முயலை மணிக்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி துப்பி கொண்டு போய் கொடுத்தாங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது? மணியை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பூர்ணிமா இதை பண்ணாங்க. மேபி இது தப்பாக இருந்தால் இந்த கண்டென்ட்டை ப்ரோமோவில் காமிச்சு ஹைலைட் பண்ணி பூர்ணிமா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு உங்கள் டிஆர்பி ஏற்றிருக்கலாம். பட் சேனல் சைட்லேயே மூடி மறைச்சு பார்த்த விஷயத்தை நாம கொஞ்சம் லைட்டாக பேசுவோம் அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்தே மணி, ரவீனா, விஷ்ணு, தினேஷ் இவங்க ஒரு டீமாகவும், மாயா, பூர்ணிமா, நிக்சன், விசித்ரா இவங்க ஒரு டீமாகவும் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இனிஷியலாக இந்த டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணது யார் அப்படின்னா மாயா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யார் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிக் எடுக்கிறதுக்கு மாயா, நிக்சன், விஷ்ணு இவங்க 3 பேரும் வந்தாங்க. நம்ம நிக்சன் யாரை டார்கெட் பண்ணாருன்னா தினேஷை. ஏன்னா தினேஷ் ஆல்ரெடி ஒரு பாயிண்டோட லீடிங்கில் இருக்கார். ஸோ இந்த டாஸ்கில் அவர் பாயிண்ட் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தினேஷோட அவர் எடுக்கார். சூப்பர். அடுத்ததாக நம்மளோட விஷ்ணு வந்து நிக்சனை டார்கெட் பண்ணார். ஏன்னா நிக்சனுக்கு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அவன் இந்த ரவுண்டில் ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக அவனை டார்கெட் பண்ணார். அதுவும் ஓகே. அப்போ மாயா என்ன பண்ணியிருக்கணும்? ஆல்ரெடி லீடிங்கில் இருக்க பூர்ணிமாவோட பிரிக்ஸை தான் தூக்கி இருக்கணும். ஆனால் மாயா அவங்க கேங்கில் இருக்க பூர்ணிமாவை தூக்கக்கூடாதுன்றதுக்காக ரவீனாவை தூக்குனாங்க. ஏன்னா நம்மளோட ஆப்போனன்ட் டீமில் 4 பேர், நம்ம டீம்ல 4 பேர் இருக்க மாதிரி நம்ம ஆப்போனன்ட் டீம்லயும் 4 பேர் இருக்காங்க. ஸோ அங்கிருந்து ஒருத்தரை காலி பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் அவங்க ரவீனாவை தூக்குறாங்க. உண்மையாவே நீங்க இந்த கேமை வந்து நியூட்ரலா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? யார் லீடிங்ல இருக்காங்க? தினேஷ், நிக்சன், பூர்ணிமா லீடிங்ல இருக்காங்க. ஆல்ரெடி தினேஷ், நிக்சன் எல்லாரும் தூக்குறாங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க பூர்ணிமாவோட தான் தூக்கி இருக்கணும். நீங்க உங்க குரூப்பை விட்டு ஆப்போனன்ட் குரூப்பை நீங்க தொட்டதுனால தான் இவங்களோட மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாம 4 பேர் இருக்கோம், அவங்க 4 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம டீம்ல இருந்து இப்ப ரவீனாவை தூக்கிட்டாங்க. இப்போ இந்த டீம்ல நம்ம தினேஷ் டீம்ல 3 பேர் ஆயிட்டாங்க, மாயா டீம்ல அதே 4 பேர் இருக்காங்க. ஸோ இப்படியே போயிடுச்சுன்னு வைங்களேன், மறுபடியும் இந்த 4 பேர், இங்கே 3 பேர் தான் இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டீம் அவங்களை மட்டும் டார்கெட் பண்ணும். தினேஷோட டீம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக இவங்க 4 பேர் வந்து இவங்க தான் இந்த கேமை விளையாடுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்களும் ஒரு குரூப்ஸாக பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் செகண்ட் ரவுண்டில் யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னா, நிக்சன், விசித்ரா, பூர்ணிமா இவங்க 3 பேரும் வந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நம்ம விஷ்ணு நிக்சன் இதில் முக்கால்வாசி காலி பண்ணிட்டார். இன்னும் ஒரு 10 பிரிக்ஸ் என்னமோ தான் இருக்கு. ஸோ செகண்ட் ரவுண்டில் போன பூர்ணிமா என்ன பண்ணியிருக்கணும்? நிக்சனுக்கு இன்னும் 4 பிரிக்கு தான் இருக்கு. இவங்க குரூப்பிசம் பண்ணல அப்படின்னா இவங்க நிக்சன் எடுத்து காலி பண்ணிருக்கலாமே. ஏன் இவங்க எடுக்காம கடைசியா இருக்க மணியை போய் எடுத்தாங்க? ஏன்னா மணி உங்க ஆப்போனன்ட் டீம். நம்ம டீம்ல இந்த 4 பேர் நாம ஒரு டீமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆப்போனன்ட் டீமை காலி பண்ணணும் தான் நீங்க மணியை தூக்குனீங்க. ஏன்னா விசித்ராமா தினேஷை டார்கெட் பண்ணி தினேஷோட எடுத்துட்டு இருக்காங்க. பூர்ணிமா நினைச்சிருந்தாங்கன்னா நீங்க குரூப்பிசம் பண்ணலன்னா நீங்க நிக்சனோட தூக்கி இருக்கணும். பட் அதை இவங்க பண்ணல. இதெல்லாம் தான் செம்ம காண்டு நம்ம விஷ்ணுக்கு. ஸோ அந்த காண்டில் தான் விஷ்ணு எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சார். ஏன்னா விஷ்ணுக்கு தெரிஞ்சு போச்சு ஆல்ரெடி நம்ம டீம்ல இருந்த ரவீனாவை காலி பண்ணிட்டாங்க, அடுத்தது தினேஷும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரே ஆள் மணி தான். மணியை அவன் எடுத்துட்டானா. ஏன்னா பூர்ணிமா 4th ரவுண்ட்ல வந்து மணியோட டார்கெட் பண்ணி மணியை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மணியை எடுத்துட்டானா நம்ம டீம்ல நம்ம ஒருத்தன் சிங்கிளா மாட்டிக்குவோம். அதுக்கப்புறம் இவனுங்க ஈஸியாக நம்மளை அடிச்சுட்டு அவனுங்க தான் அவங்களுக்குள்ள அதை பிரிச்சுக்குவானுங்க. ஸோ அதை விடக்கூடாதுன்றதுக்காக தான் மணியோட அவ எடுக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணார். ஸோ இங்கே விஷ்ணு அந்த பிரிக்ஸை கலைச்சி விட்டது தப்பு, மணி வந்து அந்த ஒரு பிரிக்கை எடுத்து வச்சது தப்புனா, நீங்க இனிஷியலா இருந்தே உங்களோட டீமை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்க ஆப்போனன்ட்ல இருந்து ஒவ்வொருத்தராக காலி பண்ணுறதும் தப்பு தானே. அப்போ இனிஷியலாக நீங்கள் தானே இந்த ஆரம்பிச்சிங்க. ஸோ இந்த குரூப்பிசமோ இந்த ஃபேவரட்டிசமோ நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க. நீங்கள் ஆரம்பித்ததுனால தான் நீங்கள் எடுத்ததுமே பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் எடுத்ததுமே ரவீனாவை காலி பண்ணீங்க, தினேஷை காலி பண்ணீங்க. பூர்ணிமா ஆல்ரெடி லீடிங் பாயிண்ட்ல இருக்காங்க, அவங்கள நீங்கள் யாரும் தொட மாட்டீங்க. நிக்சனுக்கு இன்னும் 10 பிரிக்கு தான் இருக்குது, அதை தொட மாட்டீங்க. அப்படின்ற கோபத்தில் தான் இவங்களும் ஒரு குரூப்பிசம் கேம் பண்ணாங்க. இதில் வந்து ஒரு கேம் அப்படின்னு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகாமல், ஸோ பூர்ணிமா தோத்ததுக்கு அப்புறமா அவங்க முயலை கொண்டு போய் துப்பி மணிக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றது புரியல. அண்ட் அதை நீ இதை பண்ணுறதே இது தப்பா அப்படின்னு கேட்டால் கூட அது என்னோட இமோஷன்ஸ்ங்க, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றீங்க. நாளைக்கு நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் கேமை எங்களுக்கும் தான் பிடிக்கல, நாங்கள் உங்களை காரி துப்புனா ஒத்துக்குவீங்களா? ஏன்னா கேமாக பாருங்கடா அப்படின்னு எங்களை சொல்லுவீங்களா? அதே மாதிரி தானே நீங்களும் அந்த கேமை விளையாடி முடிச்சிட்டிங்க, நீங்கள் தோத்துட்டீங்கன்னா அதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல மணியை இன்சல்ட் பண்ணல, பிக் பாஸே தான் இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு இப்படி ஒரு டாஸ்க் டிசைன் பண்ணியிருக்காங்க, என்ன வேணாலும் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு அவங்க உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்கு நீங்க அந்த பொம்மையை கொண்டு போய் அவர்கிட்ட அப்படி கொடுத்த விதம். ஸோ சேனல் சைடில் இதை நினைச்சிருந்தாங்கன்னா பூர்ணிமா பண்ண விஷயத்த ஒரு ப்ரோமோவா போட்டு அதை ஹைலைட் பண்ணி அவங்க பண்ண தப்ப காமிச்சிருக்கலாம். பட் இதை காமிக்கல. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க காமிச்சீங்கன்னா டெஃபினட்டா டிஆர்பி ஏறி இருக்கும். நம்ம இதை வேற ஆங்கிள் பார்த்திருப்போம். அதை அப்படி பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீங்க இதை ஹைட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களையும் நீங்க சேவ் பண்ணணும், டிக்கெட் ஃபினாலே ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. இதில் இன்பிட்வீன்ல நம்மளோட அர்ச்சனா அண்ட் தினேஷ்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு. அதாவது நம்ம தினேஷ் அவுட் ஆகிட்டு வெளியே உட்காந்துருப்பார். அப்போ அவர் சொல்லுவார், அந்த
பிங்க் கலர் பிரிக் இருக்குல்ல அதெல்லாம் காலி பண்ணுங்க அப்படின்னு அவர் கோவமா கத்திருப்பார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நிக்சன் தினேஷோட பாதி காலி பண்ணிட்டார். செகண்ட் ரவுண்ட்ல போகும்போது விசித்ரா அம்மா கொஞ்சம் கொஞ்சமா தினேஷோட எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வெளியே இருந்து மாயா நிக்சன் கிட்ட சொல்லுவாங்க, நீ விசித்ராக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. விசித்ராக்கு ஹெல்ப் பண்ணுனா என்ன அர்த்தம்? தினேஷோட தான் விசித்ரா எடுத்துட்டு இருக்கா, நீயும் ஹெல்ப் பண்ணி சீக்கிரம் ஃபர்ஸ்ட் தினேஷை தூக்குங்க அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கோபத்தில் தான் மாயா இங்கேருந்து நிக்சனுக்கும் விசித்ராக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, தினேஷை காலி பண்ணுன்னு சொல்லி. அதே மாதிரி அந்த கோபத்தில் தான் நம்ம தினேஷும் வந்துட்டு நீ பூர்ணிமாவை காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதை தான் வந்து அர்ச்சனா கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு இங்கேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்கள் கேம்லேருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கிளாஷ் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளும் வந்தது. ஏன்னா அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப்பிசம்ன்ற பேருக்குள்ளே போக வேண்டாம், அவங்களுக்கு அதில் ஒரு பயம் இருக்குது, அவங்க அதை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு புரிதல் தான் அவங்க தினேஷ் கிட்டையும் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து டெலிபரேட்டாக பண்ணுறீங்க, இப்போ மாயா பூர்ணிமா பண்ணுறது இன்டெரக்டாக பண்ணுறாங்க, அது பெருசாக தெரிய மாட்டேங்குது. அவங்க இங்கேருந்து தினேஷை காலி பண்ணுன்னு சொல்கிறதாகட்டும், இல்லை வேணும்னே நிக்சன் எடுக்கக்கூடாது பூர்ணிமாவோட எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கேம் பிளான் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் வந்துட்டு ஒரு இன்டெரக்டான வேலை தான் இருக்கே தவிர தினேஷ் இங்கேருந்து டெலிபரேட்டாக வந்து பூர்ணிமாவை காலி பண்ணுங்கன்னு சொல்கிறதோ, இல்லை விஷ்ணு வந்து அந்த பிரிக்ஸ் எல்லாம் தள்ளி விட்டதாகட்டும், இல்லை மணி அதை எடுத்து வச்சது, இதெல்லாம் தான் வெளியே பார்க்கறதுக்கு டெலிபரேட்டாக தெரியும். இது ஒரு குரூப்பிசம்னு சொல்லி உங்கள் பேரில் ஏன் வரணும் அப்படின்றதுக்காக தான் தினேஷ் கிட்ட அவங்க அர்ச்சனா கேட்டாங்க. பட் அவங்க ரெண்டு பேரும் அதை ஆர்கியூ பண்ணி ஓகே ரெண்டு பேருமே ஸ்மூத்தாக ஆர்கியூ பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அர்ச்சனாக்கு அந்த இடத்துல வந்து குரூப்பிசம் வேண்டாம் பிரதர், அது நீங்கள் மறுபடியும் அதுக்குள்ளே போய் லாக் ஆகாதீங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அர்ச்சனா தினேஷ் கிட்ட சொன்னாங்க. பட் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி இன்டைரக்டாக மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு கேப்லையும் 5 நிமிஷம் டாஸ்க் பண்ணாங்கன்னா அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த அரை மணி நேரத்தில் இவங்க ஆல்ரெடி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருக்காங்க, அதுபடி தான் இவங்க விளையாடுறாங்க. இவங்க ஒரு 4 பேர் அவங்க ஒரு 4 பேர் அப்படின்ற மாதிரி தான் கேம் விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்போ ரவீனா தினேஷ் வெளியே போனாங்களோ அப்போ நம்ம விஷ்ணுக்கு பயம் வந்துருச்சு, நமக்கு இப்போ இருக்கிறது மணி மட்டும்தான், அவனை நம்ம காப்பாற்றணும், மணிக்கு வந்து விஷ்ணு தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சு விளையாண்டாங்க. ஸோ மாயா பூர்ணிமா ஆரம்பிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜியை விஷ்ணு அண்ட் மணி அழகாக என் பண்ணிட்டாங்க, வித் பாயிண்ட்ஸோட என் பண்ணிட்டாங்க. இப்படி ரெண்டு டீமும் ஸ்ட்ராட்டஜி பண்ணி இதுக்கு மேலே இந்த டிக்கெட் ஃபினாலே இன்னும் என்னென்ன சொதப்பல்கள் பண்ண போகிறாங்க, எப்படி கேம் விளையாட போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டாஸ்க் பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.